ஈகோசிஸ்டம் சாப்டர். ஸோ ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த இடத்துல நீட் கொஷின் எடுத்ததையுமே இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் வேர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்டராக்ட். லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்டராக்ட் பண்ணுற இடம் எது? நேச்சர். அந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே நேச்சர்னு சொல்கிறாங்க. அதோட ஃபங்க்ஷனல் யூனிட் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அனிமல், இல்லை ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு ஃபங்க்ஷனல் யூனிட் என்னென்னா செல். அந்த மாதிரி நம்ம நேச்சரோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன அப்படின்னா ஈகோசிஸ்டம். கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் இஸ் ஈகோசிஸ்டம். அங்கே தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? among themselves and with surrounding environment. அவங்களுக்குள்ளேயும் இன்ட்ராக்ஷன் நடக்குது, சரௌண்டிங் என்விரான்மெண்ட்லேயும் இன்ட்ராக்ஷன் நடக்குது. இட் இஸ் டிவைடட் இன்டு, அதாவது அந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட், அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் நேச்சர், அந்த நேச்சர் இருக்குல்ல, அதை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்னா என்ன அர்த்தம்? ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட், நிலப்பரப்பு, லேண்டு, எல்லாமே லேண்டோட தொடர்புடையது. அப்போ டெரஸ்ட்ரியல் அப்படின்னாலே லேண்டு, ஃபாரஸ்ட் இருக்கலாம், கிராஸ்லேண்ட் இருக்கலாம், டெசர்ட் இருக்கலாம். அதை நம்ம வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறோம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா என்ன? தண்ணி இருக்கிறது, பாண்டு, லேக்கு, வெட்லேண்ட்னா சேரும் ஜகதியுமாக தண்ணி ஒரு 2 அடிக்கு சொதன்னு தேங்கி நிற்கிறது. ரிவர், எஸ்சுவரி அப்படின்னா அந்த கடற்கரையோரமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஈகோசிஸ்டத்தை 2ஆக பிரிக்கிறோம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈகோசிஸ்டம்ங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர். டோன்ட் ஃபர்கெட், அங்கே தான் அமங் லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்குது அண்ட் அதோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டோட இன்டராக்ஷன் நடக்குது. ஈகோசிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன? இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட் டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா சோலார் இன்புட் வேணும். அதுதான் ஒன்லி எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் வந்து அது அக்வாட்டிக்காக இருக்கலாம், டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம். ஈகோசிஸ்டத்துக்கு ஒன்லி எனர்ஜி சோர்ஸ் எதா சார் அப்படின்னா சோலார் இன்புட். சோலார்னா சன்லைட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சோலார்னாலே சன் தான், சன்லைட், சூரிய ஒளி. ஓகே, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஸ்ட்ராட்டா அப்படிம்பாங்க. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபையிங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸை ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிம்போம். இப்போது ஒரு காடு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பெரிய 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 மரங்கள் இப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம சொன்ன மேலே அப்படியே கவர் பண்ணியிருக்கிறது தான் கேனோப்பி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, லாஸ்ட் சாப்டரில் படித்தோம் கேனோப்பி அப்படின்னு. இதில் வந்து பாருங்கள், ட்ரீஸ் அக்குப்பை டாப் ஸ்ட்ரேட்டா, இதுதான் டாப் ஸ்ட்ரேட்டா. இந்த ஒயரமாக இந்த பகுதி இருக்கு இல்லையா, கேனோப்பி, இது டாப் ஸ்ட்ரேட்டா. ஷ்ரப்ஸ் அப்படின்னா புதர்ச்செடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? புதர்ச்செடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். புதர்ச்செடி அதுக்கடுத்து செகண்டாக வருது, அடுத்த ஸ்ட்ரேட்டால் வருது புதர்ச்செடி. அடுத்து குட்டி குட்டி செடி வளர்ந்துருக்கும். குட்டி குட்டி செடி தரையாக சின்னதாக வளர்ந்துருக்கும். அதை ஹெர்ப்ஸ் அப்படிம்போம். ஹெர்பல் வேறு, ஹெர்ப்ஸ் வேறு. ஹெர்பல்னால் உங்களுக்கு வந்து அந்த மெடிசின், இந்தியன் மெடிசின் அதில் வருது. பட் ஹெர்ப்ஸ் அப்படின்னா குட்டி செடிகள் அப்படின்னு அர்த்தம். ஹெர்ப்ஸ் அண்ட் கிராசஸ் அதுதான் லோவஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டா, டாப் லெவல் ஸ்ட்ராட்டாவில் வருது ட்ரீஸ், செகண்ட் ஸ்ட்ரேட்டால் வருது புதர்ச்செடிகள் ஷ்ரப்ஸ், மூணாவது கடைசி ஸ்ட்ரேட்டால் வருது ஹெர்ப்ஸ் அண்ட் கிராசஸ், குட்டி குட்டி செடிங்க. ஓகே, பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் என்னென்ன? ப்ரொடக்டிவிட்டி, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி பிளான்ட்ஸ் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி. டீகம்போசிஷன், ஃபங்கை பாக்டீரியாலாம் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி ஃப்ளோ, ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆக போகுது. நியூட்ரியன் சைக்கிளிங்னா அந்த நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது, திருப்பி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட நைட்ரஜன் டீநைட்ரிஃபிகேஷன் நடந்து அட்மாஸ்பியருக்கே போகுது. இதை நியூட்ரியன் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங் எல்லாம். எனர்ஜி ஃப்ளோவுக்கு சிம்பிளாக நமக்கு தெரியும். பிளான்ஸ்லேருந்து நம்ம அரிசி, அந்த கேரட்டு, பீட்ரூட்டு, குழம்பு,
பொரியல் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம்ல. ஸோ பிளான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கிட்டேருந்து எனர்ஜி நமக்கு வருது. ஸோ எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் இன்வால்வ்ஸ் காம்போசிஷன் ஆஃப் கம்யூனிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பயோமாஸ். பயோமாஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பாடி அந்த வெயிட் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது. பாப்புலேஷன் அண்ட் அவைலபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். நான் லிவிங் ஃபேக்டர்ஸில் நியூட்ரியன்ட் வரும், வாட்டர் வரும், டெம்பரேச்சர், சன்லைட் எல்லாமே வந்துடும் நான் லிவிங் ஃபேக்டரில். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ 2 காம்பனன்ட்ஸ் ஈகோசிஸ்டமில் இருக்குது. ஏபயோட்டிக் அப்படின்னா ஏன்னா ஆப்சன்ஸ். ஓகேங்களா. நான் லிவிங் அப்படின்னு அர்த்தம். பயோட்டிக்னா லிவிங். ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ்னு ஈகோசிஸ்டத்தில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. 2 மெயின் ப்ராசஸஸ் அக்கர் இன் ஈகோசிஸ்டம். கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது ட்ராபிக் லெவல் 1 2 3 4 இது படிக்க போகிறோம். அதுலேருந்து ஒவ்வொரு ட்ராபிக் லெவலுக்கும் நியூட்ரியன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் கண்டினியூஸ் இன்புட் அண்ட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. இன்புட் அப்படிங்கிறது ப்ரொடியூசர்ஸ் வந்து எனர்ஜியை ட்ராப் பண்ணி, சன்ஸ் லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுலேருந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு. இது கொஷினில் கேட்பாங்க. கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் இன்புட் அண்ட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. இந்த 2 தான் 2 மெயின் ப்ராசஸஸ் அக்கர் இன் ஈகோசிஸ்டம். நிறைய 1 மார்க் இதில் பார்த்துருக்கோம். சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு ஒரு பாண்ட் எக்ஸாம்பிளாக படிக்கிறோம். பாண்ட் வந்து செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? பாண்டில் ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க, ஹெர்பிவோர்ஸ் இருப்பாங்க, கார்னிவோர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் டெஸ்ட்ரக்ஷன் அந்த டீகம்போஸ் பண்ணுறதுக்கு பாக்டீரியா, ஃபங்கை எல்லாம் இருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரெசன்ட். எல்லா ட்ராபிக் லெவலும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டத்தை செல்ஃப் சஸ்டைனிங் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அங்கே என்ன இருக்குது? மெயினாக வாட்டர் அண்ட் சாயில். சாயில் கீழே இருக்கும், வாட்டர் இருக்கும் பாண்டில், குளம். ஓகேங்களா. குளம். ஆட்டோட்ராஃப்ஸ் அங்கே யார் யார் இருக்கா? ஃபைட்டோ பிளாங்டான், ஆல்கே, சம் பிளான்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ். ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னா குட்டி பிளான்ட்ஸ் மிதந்துக்கிட்டு இருக்கும், ஃப்ளோட்டிங் ஸ்மால் பிளான்ட்ஸ், மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குட்டி பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆல்கே தண்ணி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆல்கே வந்துடும். வாட்டர் ப்ளஸ் லைட் இருந்தால் அங்கே ஆல்கே வந்துடும். இந்த பாசம் வலிக்கி விடுதில்ல, அதுதாங்க. சம் பிளான்ட்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் கன்சியூம்டு பை ஹெட்ரோட்ரோஃப்ஸ். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறது ஃபைட்டோ பிளாங்டான்ஸை கன்சியூம் பண்ணுறது ஜூ பிளாங்டான், குட்டி குட்டி அனிமல்ஸ். ஓகேங்களா. வென் ஆல்கே அண்ட் ஃபிஷ் டை, பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் ஃபிஷ்ஷஸும் இருக்கும். ஸோ இந்த ஆல்கே ஃபிஷ் எல்லாம் இறக்கும் போது டீகம்போசஸ், ஃபங்கை, பாக்டீரியா வந்து அதை டீகே பண்ணுறாங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மக்கி போக வைக்கிறாங்க. அண்ட் ரிலீஸ் தெம் பேக் டு வாட்டர். அதில் இருக்க எனர்ஜியை திருப்பி நியூட்ரியன்ஸை வாட்டருக்கே திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நடக்குது அண்ட் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ் நடக்குது. அப்போது பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் எ செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம். சஸ்டைனிங் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கிறது, நிலச்சி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், நிலையாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதுதான் சஸ்டைனிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதை அதுவே ஸ்டேபிளாக வச்சுக்கும் பாண்ட். அதனால் செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறோம். there is unidirectional energy flow towards higher tropic level and dissipation of heat occurs. Dissipation of heatனா heat release ஆகிறது நடக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ராபிக் லெவலும் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஹெர்பிவோர்ஸ்லேருந்து கார்னிவோர்ஸ்னு அப்படியே ஒவ்வொரு ட்ராபிக் லெவலுக்கும் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. டிசிபேஷன் ஆஃப் ஹீட் அக்கர்ஸ் எங்கே? செல்ஃப் சஸ்டைனிங் சிஸ்டமான பாண்டில். ஸோ தட் இஸ் பாண்ட் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி. ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர் ஆர் கிலோ கேலரி பெர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர். ஓகேங்களா. ஸோ இது நீட் கொஷினில் கேட்பாங்க. நல்லா எழுதி வச்சு திருப்பி பாருங்கள். கிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர் ஆர் கிலோ கேலரிஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயருங்க. அதை நம்ம ப்ரொடக்டிவிட்டிங்கிறோம். ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன? ப்ரைமரி அப்படின்னு வந்துருச்சுனாலே முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது பிளான்ஸ் தான். ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சிம்பிளாக முதல்ல அதை மைண்டில் கொண்டு வாங்க. ஒரு ஹெட்டிங் படிக்கும் போதே ஜஸ்ட் இமேஜின் அபவுட் தட் ஹெட்டிங். அந்த டாபிக் சப் டாப்பிக்லாம் படிக்கிறீங்களா? ப்ரைமரினா ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. எதை? பயோமாஸ் ஆர் ஃபுட்டு.
அது யார் பண்ண முடியும்? பிளான்ஸ் தான். அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ஆர் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ்ட் பர் யூனிட் ஏரியா ஓவர் எ டைம் பீரியட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது பிளான்ஸால் மட்டுமே பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைமில் எவ்வளோ பயோமாஸ் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் இட் யூட்டிலைஸ்ட் இன் ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க, பட் அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அது கொடுத்துருக்காங்க, பட் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இதோட முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆணுச்சு, தட் இஸ் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஜிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிபி. ஓகே. நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, என்பிபினா என்ன? இங்கே தான் வராங்க பாருங்கள். பயோமாஸ் அவைலபிள் ஃபார் ஹெட்ரோட்ராஃப் கன்சம்ஷன். அதாவது பயோமாஸ் அவைலபிள் ஃபார் ஹெட்ரோட்ராஃப்ஸ் கன்சம்ஷன்னா இதுக்கு அடுத்த லெவலில் பிளான்ஸை மேய வரவங்க யார்? ஆடு, மாடு. ஸோ அதுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய பயோமாஸை நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிமோ. சரி, அதுக்கு அவைலபிளாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் கொஞ்சம் லாஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் உங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும். ரெஸ்பிரேஷன்னா என்ன? பிளான்ஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணும். பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டில் பிளான்ஸ் யூட்டிலைஸ் போக மீதி இருக்கிற ஃபுட்டு தான் மற்ற ஆர்கானிசத்துக்கு அவைலபிளாக இருக்குது. பிளான்ஸ் ஃபுட்டை எதுக்காக பயன்படுத்துது? குளுக்கோஸ் எதுக்காக பயன்படுத்துது? அதோட ரெஸ்பிரேஷனுக்கு. அப்போ தான் அது ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜியை கிடச்சி அது அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியும். பிளான்ஸ் ரெக்வயர் ஏடிபி. ஃபார் தட் பிளான்ஸ் என்ன பண்ணணும்? குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணணும். அதுக்கு அது தயாரித்த ஃபுட்லேருந்து இதை எடுத்துக்கும். பிளான்ட்டே அதோட ஃபுட்டை தயாரிக்கும் போது அது யூசேஜுக்கு போக மற்றது தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி. இங்கே நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நீட் கொஷினில் கேட்பாங்க ரெஸ்பிரேட்டரி லாஸ் ஆஃப் அந்த பிளான்ஸ். ஓகே. ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால் டெம்பரேச்சர், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், அதெல்லாம். நியூட்ரியன்ஸ் அவைலபிள், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், மினரல் சால்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனுவல் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஹோல் பயோஸ்பியர். ஹோல் பயோஸ்பியர்னால் எர்த்துங்க, வேறு ஒன்றும் இல்லை. பயோஸ்பியர் இஸ் நத்திங் பட் எர்த். நம்ம என்டையர் எர்த்தோட அதுதான் பயோஸ்பியர்னு சொல்கிறோம். ஆனுவல் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ? நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன? பிளான்ஸ் அவங்களோட யூஸுக்கு போக மீதி அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு ரெடியாக இருக்கிறது. அப்ராக்சிமேட்லி 170 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஓஷன்ஸ் ஆக்குபை 70% சர்ஃபேஸ், பட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் 55 பில்லியன் டன்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், பயோஸ்பியரில், நம்மளோட பயோஸ்பியரில் ஒரு வருஷத்தோட நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னா 170 பில்லியன் டன்ஸ். இதை கூட மாற்றி கொஷின் கேட்பாங்க, பில்லியனா, மில்லியனா, தௌசண்டா அப்படின்னு. பில்லியன், 170 பில்லியன் டன்ஸ். அதில் ஓஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது 55 பில்லியன் டன்ஸ். அப்போ ஓஷன் தவிர கடல் வந்து உலகத்தில் 70% கடல் தான், ஓஷன் தான். அதை தவிர மீதி ப்ரொடியூஸ் பண்ணுறது 115 பில்லியன் டன்ஸ். ஓகேங்களா? இது கொடுக்கல, இன்டைரக்டாக கேட்கலாம். எக்ஸப்ட் ஓஷன் எவ்வளோ பில்லியன் டன்ஸ் வந்து நமக்கு ஆனுவல் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா 115 பில்லியன் டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி முடிச்சாச்சு. பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பிளான்ஸோட ரெஸ்பிரேட்டரி லாஸ் போக மீதி இருக்கிறது வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் ஆஃப் த பிளான்ஸ். அதை வந்து நம்ம நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே கொஷினே இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நியூட்ரியன்ஸ் அவைலபிள் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி. இந்த மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இந்த டேட்டா கேட்பாங்க. 170 பில்லியன் டன்ஸ் வந்து பெர் இயர் ஆனுவல் ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதில் 55 பில்லியன் தான் ஓஷன்லேருந்து வருது. ஈவன் தோ
எர்த்தோட சர்ஃபேஸில் 70% ஓஷன் இருந்தாலும். ஓகே. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே யார்? ஆடு மாடு இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க பிளான்ஸை சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க உடம்பும் வளருது இல்லை, அந்த உடம்பு யாருக்கு போகுது? ஆடு மாடு இதெல்லாம் மர்கையா பண்ணி நம்ம ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறிலாம் திங்கிறோம்ல. ஸோ தட் இஸ் த நியூ ஆர்கானிக் மேட்டர் கன்சியூமர் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது சிங்கம் புலிலாம் வேட்டையாடி சாப்பிட்றாங்கல்ல, நியூ ஆர்கானிக் மேட்டர் கன்சியூமர்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. Next, decomposition, breakdown of complex organic matter into inorganic substances. This is very important. NEET questionல கேட்பாங்க. Breakdown of complex organic matter to inorganic substances, carbon dioxide, nutrients, water. Nutrients na the mineral salts by decomposers is called decomposition. Decomposers அப்படின்னா ரெண்டு பேர் தான் மெயினாக இருப்பாங்க. ஒன்று ஃபங்கை, இன்னொன்று பாக்டீரியா. மறந்துடக்கூடாது. ஒன்று ஃபங்கை, இன்னொன்று பாக்டீரியா. டெட்ரிட்டஸ். டெட்ரிட்டஸ் அப்படின்னா என்ன? டெட்ரிட்டஸ் அப்படிங்கிறது டெட் பிளான்ட் ரிமைன்ஸ், லீஃபு, ஃப்ளவரு, ஸ்டெம்மு அண்ட் அனிமல் ரிமைன்ஸ், செத்துப்போன அனிமல்ஸு, ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷனுங்கிறவங்க இந்த டெட்ரிட்டஸ் தான். ஸோ டெட்ரிட்டஸ் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். அந்த ரா மெட்டீரியல் யார் யார்? பிளான்ட்டோட டெட் ரிமைன்ஸ், அனிமலோட டெட் ரிமைன்ஸ், இறந்து போயிருக்கிற அனிமல், இறந்து போயிருக்கக்கூடிய பிளான்ட்டோட பார்ட், அதுதான் டெட்ரிட்டஸ் அப்படிம்போம். அந்த டெட்ரிட்டஸ் தான் ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். டெட்ரிட்டஸை டீகம்போஸ் பண்ண போகிறது யாருன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகே. நெக்ஸ்ட், இந்த டெட்ரிட்டஸில் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? இங்கே பாருங்கள், இது உயிருள்ள லிவிங் ஆர்கானிசம், எ ட்ரீ க்ரோ இன் சாயில். அதுலேருந்து லீஃப் கீழே விழுந்துச்சு, டெட்ரிட்டஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? எ க்ரீன் லீஃப் ஃபால் இன் டு த கிரவுண்ட். அப்போ அது இறந்து போச்சு. சம் ஆர் ஈட்டன் பை இன்செக்ட் அண்ட் அதர் அனிமல்ஸ். நியூட்ரியன்ஸ் அண்ட் எனர்ஜி என்டர் ஃபுட் வெப். ஃபுட் வெப்குள்ளே நியூட்ரியன்ட் என்டர் ஆகுது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? சில பார்ட்டை வந்து அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் சாப்பிட்டுட்டாங்க, மீதி இருக்கிறது டெட்ரிட்டஸ். ஓகேங்களா? டெட்ரிட்டஸ். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஸ்டெப். பிரேக் டவுன் ஆஃப் டெட்ரிட்டஸ் இன்டு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் பை டெட்ரிவோர்ஸ். டெட்ரிவோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எர்த்வர்ம். இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன். டீகம்போஸ் பண்ணுறவங்க தான் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. டெட்ரிவோர் யார் அப்படின்னா எர்த்வர்ம். நீட் கொஷின். டெட்ரிவோர் யார்? எர்த்வர்ம். டீகம்போஸ் பண்ண போகிறது யார்? பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன். அந்த டெட்ரிட்டஸ் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் ஆகிடுச்சு. ஓகே, மைன்யூட் சின்ன சின்ன பீஸா. லீச்சிங். வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் கோ டவுன். ஸோ இப்போ வந்து எர்த்வார்ம் என்ன பண்ணுது? அந்த டெட்ரிட்டஸ், டெட் அந்த லீஃப் பார்ட்ஸோ இல்லை அனிமல் ரிமைன்ஸையோ சின்ன 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 பீஸாக, ஸ்மால் பீஸாக கட் பண்ணி விட்டுருது. அதில் இருக்கக்கூடிய சால்யூபிள்னா வாட்டரில் கரையக்கூடியது, இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வாட்டரில் கரைஞ்சி கோ டவுன் இன் டு த சாயில். அப்படியே சாயில் போர்ஸ் வாட்டர்லாம் இருக்கும்ல, அதில் அப்படியே உள்ளே போய் ப்ரிசிபிடேட் அஸ் சால்ட். ஸோ அதில் போய் படிஞ்சிரும். என்னவா? உப்பா அப்படியே ப்ரிசிபிடேட் ஆகிடும், சால்ட்டாக ப்ரிசிபிடேட் ஆகிடும். தட் இஸ் லீச்சிங். நெக்ஸ்ட்டு கெட்டபாலிசம். பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் என்சைம் டீக்ரேட் டெட்ரிட்டஸ். பார்த்தீங்களா? டீகம்போஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் டீக்ரேட்னா. ஸோ பாக்டீரியா அண்ட் ஃபங்கை டீக்ரேட் பண்ணுது எதை? டெட்ரிட்டஸை. டு சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். These three processes operate simultaneously. So fragmentation, leaching, catabolism, இந்த மூணும் சைமல்டேனியஸான ஒரே சமயத்தில் சிமிலர் டைமில் நடக்குது. ஓகே. ஹியூமிஃபிகேஷன்னா ஹியூமஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹியூமஸ் அந்த இங்கே இருக்கு பாருங்கள். ஹியூமஸ் அப்படிங்கிறது என்னென்னா டார்க் கலர்டு அமார்ஃபஸ்னால் அதுக்கு ஷேப்லாம் கிடையாது, ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, அது அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் டார்க் கலர்டு அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் ஹியூமஸ் that is resistant to microbes, undergo decomposition at slow rate and reservoir of nutrient as it is colloidal. colloidalனா என்ன அர்த்தம்? ஈரப்பதத்தோட
கொழன்னு இருக்கிறது, அதுதான் கொலாய்டல் அப்படிங்கிறோம். இங்கே வந்து மைக்ரோப்ஸுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோப்னா ஹார்ம்ஃபுல் பேத்தோஜன்ஸ் எதுவும் வளராது இந்த ஹியூமஸில். டீகம்போஸ் ஆகுது, ஆனால் டீகம்போசிஷன் ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக டீகம்போசிஷன் ஆகுது. ரிசர்வயர் ஆஃப் நியூட்ரியன்ஸ், நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இந்த ஹியூமஸில் இருக்குது. அதனால தான் இந்த ஹியூமஸை வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க, பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க, கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கொல்லாய்டலாக இருக்குது, கொலன்னு இருக்குது. ஸோ லீஃபு, அனிமல் ரிமைன்ஸ், இது பிளான்ட்டோட டெட் ரிமைன்ஸ் எல்லாம் எர்த்வார்ம்னால் பிரேக் டவுன் பண்ணப்படுது, ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக, தட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். அது வந்து வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வாட்டரில் கரைஞ்சி மண்ணுக்குள்ளே போய் செடிமெண்ட் ஆகி ப்ரிசிபிடேட் ஆகுது சால்ட்டாக. பாக்டீரியாவும் ஃபங்கையும் என்சைம் மூலியமாக அந்த டெட்ரிட்டஸை டிகிரேட் பண்ணுறாங்க. இப்போது இதெல்லாம் நடந்து 4வதாக வர்றது டார்க் கலர்டு ஸ்ட்ரக்சர்லாம் எதுவும் இல்லாத அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் ஹியூமஸ் நியூட்ரியன்ட் ரிச். அது வந்து கம்போஸ்டாவோ இல்லை பயோ ஃபர்டிலைசராகவோ யூஸ் பண்ணுவாங்க. அதில் டீகம்போசிஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோப்ஸ், பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் அதில் வளராதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மினரலைசேஷன், டீக்ரடேஷன் ஆஃப் ஹியூமஸ் பை மைக்ரோப்ஸ். இப்போது இந்த டார்க் கலர்டு அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுவும் டீக்ரேட் ஆகுது மைக்ரோப்ஸ்னால. இங்கேயும் பாக்டீரியா ஃபங்கை தான் வராங்க, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. அண்ட் ரிலீஸ் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், ஹியூமஸ்லேருந்து இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகுது பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆக்ஷன். இட் இஸ் அன் ஆக்சிஜன் ரெக்வயரிங் ப்ராசஸ். நீட் கொஷினில் கேட்பாங்க. மினரலைசேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை, ஏன்னா ஆக்சிடேஷன் நடக்க போகுது. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் காம்போசிஷன் ஆஃப் டெட்ரிட்டஸ் அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். சரி, அப்போது இங்கே வந்து சொல்கிறாங்க 3 விஷயம். மினரலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இட் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு, செகண்டு டிபெண்ட்ஸ் ஆன் காம்போசிஷன் ஆஃப் டெட்ரிட்டஸ், 3வது கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இதில் எப்படி இருந்தால் நமக்கு வந்து டெட்ரிட்டஸ்லேருந்து மினரலைசேஷன் ஃபார்ம் ஆகிறது ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்லோவராகவோ நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். த ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் இஸ் ஸ்லோவர் இஃப் டெட்ரிட்டஸ் இஸ் ரிச் இன் லிக்னின் அண்ட் கைட்டின். ஏன் சார் லிக்னின் கைட்டின் இருந்தால் பிரேக் டவுன் வந்து டெட்ரிட்டஸோட பிரேக் டவுன் வந்து ஸ்லோவாக நடக்குது. லிக்னினை பிரேக் டவுன் பண்ணுறதும் கைட்டினை பிரேக் டவுன் பண்ணுறதும் கஷ்டம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இந்த லிக்னினும் கைட்டினும். அப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணணும், அதனால் இட் வில் டேக் டைம்ஸ். அதே மாதிரி லெஸ் டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இல்லை, இந்த 3 இருந்தால் ரேட் வந்து, அதாவது மினரலைசேஷன் ரேட் வந்து அல்லது டீகம்போசிஷன் ரேட் வந்து பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேட் ஆஃப் பிரேக் டவுன், ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆர் மினரலைசேஷன் ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம், லிக்னின் கைட்டினை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும். டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் டீகம்போசிஷன் ஸ்லோவாக நடக்கும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னாலும் டீகம்போசிஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட், வேரஸ் ஃபாஸ்டர் இஃப் டெட்ரிட்டஸ் இஸ் ரிச் இன் நைட்ரஜன் அண்ட் சுகர்ஸ். ஸோ டெட்ரிட்டஸ் அப்படிங்கிறது அந்த லீஃபு, அதெல்லாம் இறந்து போன டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர், அதில் நைட்ரஜனும் சுகரும் ஜாஸ்தியாக இருந்தால் டீகம்போசிஷன் ஃபாஸ்டராக நடக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் ஃபாஸ்டராக நடக்கும். ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு இருந்தாலும் டீகம்போசிஷன் ஃபாஸ்டராக நடக்கும். இதிலேருந்து நீட் கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. முதல்ல எர்த்வார்ம் தான் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் லீச்சிங் நடக்கும். சம் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து மினரல் சால்ட்ஸ் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகி செடிமெண்ட் ஆகிறது, ப்ரெசிபிடேட் ஆகுது. அண்ட் தென் திருப்பியும் இது வந்து உங்களுக்கு நம்ம ஃபங்கை, பாக்டீரியாலாம் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த 3rd ஸ்டெப் கெட்டபாலிசம் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணுறாங்க. பிரேக் டவுன் பண்ணி திருப்பி ஃபர்தர் பிரேக் டவுன் நடந்து ஆர்கானிக் ரிச் சாயில் வருது. ஆர்கானிக் ரிச் சாயில் மூலிமா பிளான்ட்ஸ் அதை அப்சார்ப் பண்ணி நல்லா வளருது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதான் மினரல் சைக்கிள் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எனர்ஜி ஃப்ளோ. சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆன் எர்த் எக்ஸப்ட் டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம். டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம், அங்கே சன்லைட் ரீச் ஆகாது. அங்கே தவிர டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம் தவிர மீதி எல்லா இடத்துக்கும் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி
அது வந்து சன் தான், சன்னோட லைட். 50% of sun's radiation is photosynthetically active radiation. photosynthetically active radiation என்ன, அது வந்து 400 to 700 நேனோமீட்டரில் இருக்கணும் சன்னோட லைட் எனர்ஜி. விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த அந்த சன்லைட்டை பிளான்ஸ் ட்ராப் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படுத்த முடியும். அதில் பிளான்ஸ் கேப்சர் ஒன்லி 2 to 10% ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். இங்கே பாருங்கள், சன்லைட் வருது, அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய சன்னோட லைட் அந்த இது வந்து 50% தான். அதை தான் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்னு சொல்கிறோம். அதில் 50%ல் 2 to 10% தான் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷனை பிளான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. மீதி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. There is unidirectional flow of energy from sun to producer and producer to consumer. சன்லேருந்து ஃபஸ்ட்டு பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. தென் ப்ரொடியூசரை சாப்பிட்ற கன்சியூமருக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ. ஓகேங்களா? யூனிடைரக்ஷனல் ஃப்ளோட என்ன, ப்ரொடியூசர் கிட்டேருந்து சன்னுக்கு திருப்பி எனர்ஜி ரிட்டர்ன் போகாது, கன்சியூமர் கிட்டேருந்து ப்ரொடியூசருக்கு ரிட்டர்ன் போகாது. யூனிடைரக்ஷனல், ஒன் வே. ஓகேங்களா? Ecosystem don't follow second law of thermodynamics as they need constant energy supply to synthesis molecules. Sir, second law of thermodynamics na enna? இப்போ பாருங்கள், 2 ரூம் இருக்குது, ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. இந்த ரூம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, இந்த ரூம் வந்து வார்மாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே சின்ன ஓப்பனிங் பண்ணி விட்டுறணும். இந்த குளுகுளுன்னு இருக்குல்ல, இந்த சூடாக இருக்க ரூமுக்கு இந்த குளுகுளுன்னு இருக்கிறது வரும். அப்போ இந்த ரூம் என்ன ஆகிட்ருக்கும், வார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ ரெண்டுமே யூக்லிபிரியம்னா ரெண்டும் ஈவனான டெம்பரேச்சர் வர வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதை தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறோம். பட் அது இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஏன்? சன்லைட்லேருந்து நம்ம பூமிக்கு சன்லைட் வருது, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறோம். சன்னோட டெம்பரேச்சர் குறைஞ்சி போகுமா, பூமியோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி சன் அண்ட் எர்த்தோட டெம்பரேச்சர் ஈவன் ஆகுமானா ஆகவே ஆகாது. அது கொடுக்குற சன்லைட்டை பூரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். திருப்பி கண்டினியூவாக நமக்கு சன்லைட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக நம்ம சன்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி சன்னோட டெம்பரேச்சர் குறைய போகிறதும் இல்லை, பூமியோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி, பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அப்படின்லாம் பார்த்தா லைட்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்கே செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் நம்மளோட லிவிங் ஆர்கானிசத்துக்கு, பிளான்ட்ஸ்க்கு கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி வேணும். ஓகேங்களா? ஸோ செடிலாம் சூடாகுது, சன் வந்து சூடு குறையுது அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லாலாம் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, இங்கே க்ரீன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் யார்? க்ரீன் பிளான்ட்ஸ். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் ஹெர்பேஷியஸ் பிளான்ட் இருக்குது. ஹெர்பேஷியஸ்னால் குட்டி பிளான்ட்டு, ஸ்லெண்டர் ஸ்டெம், ரொம்ப வீக் ஸ்டெம்மோடு இருக்கிறது. வுட்டி பிளான்ட்ஸ் இருக்குது, பெரிய ட்ரீஸ். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் ஃபைட்டோபிளாங்டான் அண்ட் ஆல்கே ஆர் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ்னு பார்க்கும்போது டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் ஹெர்பேஷியஸ் அண்ட் வுட்டி பிளான்ட்ஸ், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் ஃபைட்டோபிளாங்டானும் ஆல்கேவும். ஓகே, கன்சியூமர்ஸ் யார்? அனிமல்ஸ் டிபெண்டிங் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் பிளான்ஸ் ஃபார் ஃபுட்டை நம்ம கன்சியூமர்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சார் அது என்ன டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படின்னு கேட்பீங்க. டைரக்ட்லி அப்படின்னா ஹெர்பிவோர், ஆடு, மாடு, மான், முயல் இவங்கெல்லாம் போய் பிளான்ட்ஸை பிச்சு திங்கிறாங்கல்ல, தட் இஸ் ஹெர்பிவோர்ஸ். அவங்க வந்து டைரெக்டாக பிளான்ட்டை சாப்பிட்றாங்க. இப்போது சிங்கம், புலி இதெல்லாம் இருக்குல்ல, அது போய் அந்த ஆடு மாடை அடித்து சாப்பிடுது. அப்போ இன்டைரக்டாக பிளான்ட்ஸை நம்பியிருக்காங்க. ஏன்னா பிளான்ட்ஸுன்னு ஒன்று இருந்தால் தானே முயல், ஆடு இதெல்லாம் சர்வைவ் ஆக முடியும். அதுக்கப்புறம் தானே அந்த முயல் அதெல்லாம் வந்து அடுத்த கன்சியூமர் லெவலுக்கு ரெடியாக இருக்குது ஃபுட்டாக. ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் இன் அவர் பயோஸ்பியர் ஆர் எர்த் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பிளான்ட்ஸை தான், ப்ரொடியூசர்ஸை தான் ஃபுட்டுக்கு நம்ம நம்பி இருக்கோம். ஓகே, இங்கே ப்ரைமரி கன்சியூமர்ஸ்க்கு இன்னொரு பேர் ஹெட்டிரோட்ராஃப்ஸ். இன்னொரு பேர் ஹெட்ரோட்ராஃப்ஸ் இல்லை. ஹெட்ரோட்ராஃப்ஸ்னால் தே கேன் நாட் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் அப்படின்னு அர்த்தம். ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றாங்க, ஃபீட் ஆன் ப்ரொடியூசர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்னால் பாலூட்டிகள்னு அர்த்தம். மான்,
முயல், ஆடு, மாடு இன் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். மொலஸ்க் வந்து உங்களுக்கு ஹெர்பிவோரா, அதாவது ஹெர்பிவோர்னா பிளான்ஸை ஈட் பண்ணுறவங்களா இருக்காங்க இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். எல்லா இடத்துலையும் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு சைமல்டேனியஸாக எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே வருவாங்க, பார்த்துக்கணும். செகண்டரி கன்சியூமர்ஸ் யார்? ஃபீட் ஆன் அனிமல்ஸ் விச் ஈட் பிளான்ஸ். பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸை, அந்த அனிமல்ஸை, எந்த அனிமல்ஸ் எல்லாம் பிளான்ட்டை போய் சாப்பிடுதோ அந்த அனிமல்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸு செகண்டரி கன்சியூமர்ஸ். ஓகே, செகண்டரி கன்சியூமர்ஸில் ப்ரைமரி கார்னிவோர்ஸ், செகண்டரி கார்னிவோர்ஸ்னு சொல்கிறோம். ப்ரைமரி கார்னிவோர்ஸுங்கிறவங்க யாருங்கன்னா கன்சியூமர்ஸ் தட் ஃபீட் ஆன் ஹெர்பிவோர்ஸ், முயல், ஆடு, இந்த மாதிரி பிளான்ட்ஸை சாப்பிட்றவங்க ப்ரைமரி கார்னிவோர். ஆல்சோ ப்ரைமரி கார்னிவோர்க்கு இன்னொரு பேர் செகண்டரி கன்சியூமர். நீட் கொஷின் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே ப்ரைமரின்னு வரும் கார்னிவோர்ஸ்க்கு முன்னாடி, கன்சியூமர்ஸ்க்கு முன்னாடி செகண்டரின்னு வரும், கன்ஃபியூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுங்க, தெளிவாகிக்குங்க. ப்ரைமரி கார்னிவோர்ஸை செகண்டரி கன்சியூமர் சொல்வீங்க. ப்ரைமரி கன்சியூமர் பிளான்ட்டை சாப்பிட்றவங்க. ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிட்றவங்க, ஆடு மாடு தான் ப்ரைமரி கன்சியூமர், அவங்கள சாப்பிட்றவங்க செகண்டரி கன்சியூமர் தானே. ஆனால் அனிமல் ஈட்டர்ஸ்க்கெல்லாம் கார்னிவோர்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போது ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்ற கார்னிவோர்ஸை ப்ரைமரி கார்னிவோர்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி கார்னிவோர்ஸ் ஆர் செகண்டரி கன்சியூமர்ஸ், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி கார்னிவோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைமரி கார்னிவோர்ஸ். இந்த வல்ச்சர் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சிங்கம் இல்லை ப்ரைமரி கார்னிவோர்ஸ். பாம்பு வந்து ப்ரைமரி கார்னிவோர் தான். அந்த பாம்பை வந்து அந்த பருந்து பிடிச்சிட்டு போகுது இல்லையா, அப்போ அவங்க செகண்டரி கார்னிவோர்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட், ஃபுட் செயின் இந்த இன்டர்டிபெண்டன்சி ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் ஃபுட்டுக்காக நம்பி தான் இருக்காங்க, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபுட் செயின். இதில் ரெண்டு இருக்குது நமக்கு. கிராசிங் ஃபுட் செயின் ஜிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் டிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. கிராசிங் ஃபுட் செயினில் மெயின் சேனல் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க நமக்கு. மெயின் சேனல் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் வந்து கிராசிங் ஃபுட் செயின். இப்போ கிராசிங் ஃபுட் செயினுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிராஸை சாப்பிட்றது டீர்ஸ், மான். ஓகேங்களா, இப்போ மான் வந்து ப்ரைமரி கன்சியூமர். ஓகே, மானை சாப்பிட்றது நரி, ஜாக்கால், நரி செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமருக்கு இன்னொரு பேர் என்ன, இங்கே அப்படி எழுதி வச்சிங்கன்னா மறக்காது, ப்ரைமரி கார்னிவோர். இப்போ இந்த ஜாக்காலை சாப்பிட்றது யார்? லயன், செகண்டரி கார்னிவோர். ஆனால் லயன் ஆடு மாடையும் பிடிச்சி சாப்பிடும், மான் இதையும் லயன் பிடிச்சி சாப்பிடும். பட் இந்த செயினில், ஃபுட் செயினில் நமக்கு டெர்ஷரி கன்சியூமராக லயன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி கிராஸ்லேருந்து டீருக்கு போகுது, டீர்லேருந்து ஜாக்காலுக்கு போகுது, ஜாக்கால்லேருந்து லயனுக்கு போகுது. ஸோ எனர்ஜி ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்ணுது பார்த்தீங்களா, தட் இஸ் ஃபுட் செயின். இன்டர்டிபெண்டன்சி ஆஃப் ஆர்கானிசத்தையும் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் மெயின் சேனல் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ இன் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். இந்த இடத்துல நீட் கொஷின் கேட்பாங்க. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு மெயின் சேனல் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ யார்னா கிராசிங் ஃபுட் செயின். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு மெயின் சேனல் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ யார்னா டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஓகே, இங்கே வந்து ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸ் யார்? டெட் ஆர்கானிக் மேட்டர். டெட்ரிட்டஸ்னால் யாருங்க? செத்துப்போன பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் தான் டெட்ரிட்டஸ், ரா மெட்டீரியல் அவங்க தான். இங்கே மெயினான கிங் யாருன்னா டீகம்போசர்ஸ். இவங்க எல்லாம் ஹெட்ரோட்ராஃப்ஸ்லேருந்து ஒரு ஃபுட் செயின் ஆரம்பிக்குதா, அது டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஓகேங்களா, ஆர் சாப்ரோஃபைட், டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணுறவங்க சாப்ரோஃபைட்ஸ். meet their energy requirement by degrading detritus into simple organic matter by digestive enzyme. இந்த பாக்டீரியா, ஃபங்கைலாம் அந்த டெட்ரிட்டஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து இன்ஆர்கானிக் மேட்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸை அந்த ஃபங்கை பாக்டீரியாவே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போது கிராசிங் ஃபுட் செயின் அண்ட் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ஸ் ஆர் கனெக்டட் ஆஸ் வென் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் கிராசிங் ஃபுட் செயின் டை. இந்த கிராசிங் ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய கிராஸோ, டீரோ, ஜாக்காலோ, லயனோ இறந்து போனால் இட் என்டர்ஸ் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். அண்ட் ஆல்சோ சம் அனிமல்ஸ் ஆஃப் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ஸ் ஆர் ப்ரே டு கிராசிங் ஃபுட் செயின். ஸோ டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்லேயும் அனிமல்ஸ் இருப்பாங்க,
ஸோ அவங்க வந்து கிராசிங் ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு ப்ரேவாக இருப்பாங்க, ப்ரெடேட்டர் ப்ரே. ஸோ ப்ரெடேட்டர் வந்து இங்கே ஜாக்கால்னு வச்சுக்கோங்க. இந்த கிராசிங் ஃபுட் செயின் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினில் வர அனிமல்ஸ் ஜாக்காலுக்கு ப்ரேவாக இருக்கும். ஓகே, திஸ் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின் மேக்ஸ் ஃபுட் வெப். ஸோ ஃபுட் செயினை இன்டர் கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃபுட் வெப்புங்க. சரி, இதெல்லாம் நீட் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ஸ் பார்த்துடலாம். Organisms occupy specific place in ecosystem depending upon the source of food and nutrition. Producers belongs to first trophic level. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. Producers first trophic level plant. எக்ஸாம்பிள் phytoplankton, grass, trees. phytoplanktonனா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறது, கிராஸ் அண்ட் ட்ரீலாம் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறது. ப்ரைமரி கன்சியூமர் யார்? செகண்ட் ட்ராஃபிக் லெவலில் வருவாங்க, T2. ட்ராஃபிக் லெவல் 1, இவங்க ட்ராஃபிக் லெவல் 2. இங்கே வந்து ஜூ பிளாங்க்டான், ஃபைட்டோ பிளாங்க்டானை சாப்பிட்றவங்க ஜூ பிளாங்க்டான். கிராஸ் ஹோப்பர் கவுலாம் கிராஸ் அண்ட் ட்ரீயில் இருக்கக்கூடிய இலதலையை சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வர்றது செகண்டரி கன்சியூமர்ஸ், ட்ராஃபிக் லெவல் 3ல் வருவாங்க. தேர்டு ட்ராஃபிக் லெவல் கார்னிவோர், ப்ரைமரி கார்னிவோர்ஸ் சொல்வோம், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், வோல்ஃப் இதெல்லாம். தென் டெர்ஷரி கன்சியூமர்ஸ், ட்ராபிக் லெவல் 4, டாப் கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேன் அண்ட் லயன். நம்ம ஃபிஷ்ஷும் சாப்பிடுவோம், பேர்ட்ஸையும் சாப்பிடுவோம் இல்லையா, அதான். சரி, ஸோ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கணும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிக்ரீசஸ் அட் எவ்ரி சக்ஸசிவ் ட்ராபிக் லெவல். Organisms fulfill their energy requirement from organisms at lower trophic level. இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போது ப்ரைமரி கன்சியூமர் ஜூ பிளாங்க்டான், கிராஸ் ஹோப்பர், கவ், இவங்களோட எனர்ஜிக்கு யாரை நம்பி இருக்காங்க? லோவர் ட்ராஃபிக் லெவல். இது T2னா அதோட லோவர் ட்ராஃபிக் லெவல் என்ன? T1 ப்ரொடியூசர். ஜூ பிளாங்க்டான், ஃபைட்டோ பிளாங்க்டான் தான் நம்பியிருக்கு. கிராஸ் ஹோப்பர், கவ்லாம் கிராஸ் ட்ரீஸை நம்பியிருக்கு. அதை தான் இந்த லைனில் சொல்கிறாங்க. ஆர்கானிசம்ஸ் fulfill their energy requirement. அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? லோவர் ட்ராஃபிக் லெவலில் இருக்க ஆர்கானிசம்லேருந்து கிடைக்குது. நீட் கொஷின் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டாண்டிங் க்ராப்னா என்ன? மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் அட் ஈச் ட்ராஃபிக் லெவல் ஹேஸ் எக்ஸ்பிரஸ்ட் எய்தர் அஸ் ஃப்ரெஷ் ஆர் ட்ரை வெயிட். அதுதான் ஸ்டாண்டிங் க்ராப். ஒரு ட்ராபிக் லெவலில் ஒரு பர்டிகுலர் ட்ராபிக் லெவலில் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, பயோமாஸ் இன் எ யூனிட் ஏரியா எவ்வளோ இருக்குது, அதை ஃப்ரெஷ் வெயிட்டாவோ ட்ரை வெயிட்டாவோ சொன்னிங்கன்னா அது ஸ்டாண்டிங் க்ராப். லிவிங் மெட்டீரியல்னால் ஆர்கானிக். ஸோ ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல்லையும் இருக்கக்கூடிய லிவிங் மெட்டீரியல் அதை ஃப்ரெஷ் ஆர் ட்ரை வெயிட்டாக பயோமாஸ் இன் யூனிட் ஏரியாவில் சொன்னிங்கன்னா ஸ்டாண்டிங் க்ராப். ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், டெட், அந்த இன்ஆர்கானிக்காக இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரெஷ் இல்லை, அதோட பயோமாஸ் இன் எ யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்னா ஆக்சுவலி பயோவும் வராது. ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸோட அளவை சொன்னோன்னா ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஸ்டாண்டிங் க்ராப்னு வந்துருச்சு, பயோமாஸ் இன் எ யூனிட் ஏரியா, அதுவும் ஒரு பர்டிகுலர் ட்ராபிக் லெவலில் அதோட ஃப்ரெஷ் வெயிட்டாவோ ட்ரை வெயிட்டாவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஸ்டாண்டிங் க்ராப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேர்டும் பார்த்துக்குங்க, எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். ஸ்டாண்டிங் க்ராப் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல், அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க, பயோமாஸ் இன் எ யூனிட் ஏரியா. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்பாங்க, ஃப்ரெஷ் வெயிட்டாவோ அல்லது ட்ரை வெயிட்டாவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இன்டைரக்ட் கொஷின்லாம் கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும், ஓகேங்களா. இங்கே 10% எனர்ஜி ஃப்ளோ லா அப்படின்னு இருக்குது. 10% எனர்ஜி லா அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு 10% ஆஃப் எனர்ஜி தான் ஃப்ளோ ஆகி போகும். ப்ரைமரி கன்சியூமர்லேருந்து செகண்டரி கன்சியூமருக்கு 10% ஆஃப் எனர்ஜி தான் பாஸ் ஆகி போகும். செகண்டரி கன்சியூமர் இவங்ககிட்டேருந்து டெர்ஷரி கன்சியூமருக்கு 10% ஆஃப் எனர்ஜி தான் பாஸ் ஆகி போகும். மீதிலாம் ஹீட்டாக ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள், only 10% of energy is transferred from one trophic level to another. So number of levels in grazing food chains are restricted. So grazing food chain அப்படிங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, தென் செகண்ட் ட்ராஃபிக் லெவலில் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் ஹெர்பிவோர்ஸ் இருக்காங்க, பூச்சி புழுவெல்லாம் வந்துடுவாங்க. தேர்ட் ட்ராஃபிக் லெவலில் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
4th ட்ராஃபிக் லெவலில் அவங்கள சாப்பிட்ற கார்னிவோர்ஸ், டாப் கார்னிவோர்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ட்ராஃபிக் லெவல் வந்து அதுக்கு மேலே கண்டினியூவாக போகாது. இது ரெஸ்ட்ரிக்டடாக ஒன்லி 4 ட்ராஃபிக் லெவல் தான் இருக்குது. T1, T2, T3, T4 வரைக்கும் தான் இருக்குது. ஏன் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளோ ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் ட்ராபிக் லெவல் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிளான்ட்ஸ்லேருந்து அது ப்ரொடியூஸ் பண்ணதில் 10% ஆஃப் த எனர்ஜி தான் செகண்டரி ட்ராஃபிக் லெவலுக்கு போகுது. இங்கேருந்து 10% தான் தேர்டு, இங்கேருந்து 10% தான் ஃபோர்த். அதுக்கப்புறம் எனர்ஜி அவைலபிலிட்டி இருக்குமா? இருக்காது. ஸோ தட் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இன் கிராசிங் ஃபுட் செயின் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. பிகாஸ் ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல். ஓகேங்களா? ஓகே. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ஃபஸ்ட் பார்ட் வீடியோ. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் எதுவும் டவுட் இருக்கா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.